இப்போ சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய ஷபாத் ஹவுஸ் முன்னாலே நாங்கள் போனால் எங்களே கைது செய்கிறது. ஆனால் அந்த ஷபாத் ஹவுஸை மூடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அது முன்னாலே நாங்கள் யார் சரி போனால் எங்களே சந்தேகம் பண்ணி எங்களே கைது செய்கிறது. சட்டவிரோதமாக அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஷபாத் ஹவுஸை மூடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அதாவது இன்று பாலஸ்தீனத்திலே நடைபெறக்கூடிய விடயம் நாளை இலங்கையில் வருவதற்கான சாத்தியம் இருக்கிறது. அதனால இதை கொஞ்சம் நான் நினைக்கிறேன் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் உறுப்பினர்கள் இதை பற்றி மிக தீவிரமாக அவர்கள் சிந்திக்க வேணும். சிந்திச்சு அவர்களுடைய தலைமைத்துவத்துக்கு இதை பற்றி சொல்ல வேணும். இப்போ நான் நினைக்கிறேன் அது அடுத்த ஜெனரேஷன் அது கைக்கு எடுக்க வேணும். இப்போ நான் சொல்ல வர்றது, இப்போ நாங்கள் ஒரு காலத்தில் அதை லீட் பண்ணி கொண்டு இருந்தது தான். இப்போ நாங்களும் இப்போ ரிட்டையர் ஆகுற வந்திருக்குது. அதனால இனி அடுத்த யங் ஜெனரேஷன் இதை கைக்கு எடுக்கணும். இந்த சமூக இந்த ஃபீலிங் இருக்கக்கூடிய நபர்கள் முன் வந்து அப்படி கோல் ஃபேஸில் எடுத்ததால தான் ஆட்சி மாற்றமே நடந்தது. இனி அப்படி எங்களுடைய சமூகத்தில் அப்படி இந்த கொஞ்சம் காணக்கூடிய குறவுலே தான் இருக்கிறது அந்த நிலைமை. முஸ்லிம்களுக்கு எங்காவது உலகத்திலே எங்காவது ஒரு பிரச்சனை நடந்தால் இந்த மரதான ஜும்மா பள்ளிக்கு முன்னால் இந்த சமூகம் ஒன்று சேரும், உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள். இப்படி இருந்த இந்த சமூகம் இப்போது ஏனோ இந்த பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த அநியாயங்களை பற்றி பேச வேண்டுமாக இருந்தால் வாருங்கள் என்று சொன்னால் வருகிறார்கள், இல்லை உணர்வற்று போயிருக்கின்றார்கள் என்று கவலைப்பட்டீர்கள். எனவே இந்த ஆர்ப்பாட்டம் இப்போது கொம்பன் வீதியிலே நாளை நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திலே ஒட்டுமொத்த முஸ்லிம்களும், கொழும்பு வாழ் முஸ்லிம்கள் இதிலே பங்கு பெற்றதன் அவசியத்தை பற்றி சொல்லுங்கள். உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு அரசியல் சார்பற்ற ஒரு கலந்துரையாடலாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு தெரியும், நீங்கள் இப்போதைக்குமே கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மாலை 3 மணிக்கு கொம்பனி வீதியிலே வேக்கந்த ஜும்மா பள்ளிக்கு முன்னால் இருந்து அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு நடைபவனி நடைபெறப் போவதாக நீங்கள் இப்போதைக்குமே அறிந்திருப்பீர்கள். உண்மையிலே என்ன நடைபெறப் போகின்றது, யாரெல்லாம் அதில் கலந்து கொள்ளப் போகின்றார்கள், பொதுமக்களாகிய உங்களுடைய வகிபாகம் என்ன என்பவற்றை பேசுவதற்காக வேண்டி நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த கலந்துரையாடலுக்காக வேண்டி நாங்கள் அழைத்தது இந்த ஏற்பாட்டு குழுவில் ஒருவராக இருக்கக்கூடிய கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். ரைட். கடந்த 2 ஆண்டு காலமாக பாலஸ்தீன மக்கள் மீது ஈவு இரக்கமில்லாமல் தொடர்ந்தேர்ச்சியாக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன, இன அழிப்பு நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இப்போது அமெரிக்கா இதில் நேரடியாக ஈரான் யுத்தத்திலே பங்கெடுத்தது. இப்போது யுத்த நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் இதுவரையிலே பாலஸ்தீன மக்களுக்கான விடிவு கிடைக்கவில்லை. எனவே தொடர்ந்தேர்ச்சியாக பாராளுமன்றத்திலும் நீங்கள் பேசி வருகிறீர்கள். இப்போது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபவனி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் நாளை மாலை 3 மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய இந்த நடைபவனியை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நன்றி அப்துல் ரஹ்மான். நாளை 3 மணிக்கு கொம்பனி வீதியிலே இருக்கக்கூடிய வேகந்த பள்ளிவாசல் பக்கத்திலே தான் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடுறதுக்கு முடிவெடுத்து இருக்கிறது. அந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டமும் ஊர்வலமும் அது ஏற்பாடு பண்ணுறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், ஜோசப் ஸ்டாலின் உட்பட்ட பல தொழில் சங்கங்களும் அதே போல் சுயேட்சைய குழுக்கள், இயக்கங்கள், அதே போல் எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஆதரவும் இருக்கிறது. அவர்களுடைய உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த முடிவை எடுத்தது. என்னென்றால் இந்த பலஸ்தீன் மக்கள் சம்பந்தமாக எங்களுக்கு இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை நாட்டிலே வரலாறுலே எல்லா அரசாங்கமும் பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருந்த வரலாறு ஒன்று இருக்கிறது. எல்லா கட்சிகளும் மற்ற
வித்தியாசங்கள் இருந்தாலும் பலஸ்தீன் சம்பந்தமாக எல்லாரும் ஒரே கொள்கையிலே தான் இருக்கிறது. பலஸ்தீனம் சுவாதீன ஒரு நாடாக இயங்க வேணும் என்று. எனவே இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் நீங்கள் சொன்னது போல பலஸ்தீன் மக்களுடைய பிரச்சினை இன்று அமெரிக்கா இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலான அவர்கள் முன்வந்து இந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கிறதுனால நிறைய நாடுகள் அதை எதிர்க்கிறதுக்கு பயமாக இருக்கிறது எங்களுக்கு விளங்குறது. நாங்கள் பார்த்தோம்னா மிடில் ஈஸ்டை பார்த்தோம். மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் 1-2 நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளும் இதை சம்பந்தமாக மௌனமாக இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் எங்களுக்கு காணப்படுது. அதே போல் யுஎன்ஓ எடுத்தாலும் இன்று அவர்கள் இதை கண்டித்தாலும் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இயலாத நிலைமை காணப்படுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் பார்த்தோம்னா ரஷ்யா இருந்தாலும் சைனா இருந்தாலும் அப்படி பலவந்த நாடுகளும் இந்த பிரச்சனையிலே பலஸ்தீன் மக்களுக்கு நியாயத்தை செய்ய வேணும் என்று அப்படி முன்வாரது நாங்கள் கண்டில்லை. ஆனால் எல்லாரும் அறிக்கைகள் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அவர்கள் முடிவுகள் எடுத்துக்கொண்டு அமெரிக்காவை இஸ்ரேலை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு யாரும் இன்னும் முன் வந்து இல்லை. ஆனால் எங்களுக்கு தெரியும், ஈரான் இன்று அவர்களுக்கு நடந்த தாக்குதலுக்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள். அது அமெரிக்கா உண்மையாக அந்த யுத்தத்தை நிறுத்தினது அமெரிக்காவுக்கு விளங்கிச்சு. ஈரான் அந்த யுத்தத்தை ஆரம்பித்தால் அது முழு அரபு நாடுகளுக்கும் எல்லா நாடுகளுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகி போகிறது மட்டுமல்ல, அந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கூட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவர்கள் வீதிக்கு இறங்குவார்கள் என்று ஒரு பயம் அமெரிக்காவுக்கு வந்தது. அதனால தான் அமெரிக்கா, நான் நினைக்கிறேன், இதிலே அவர்கள் கொஞ்சம் பின்னுக்கு போனது. ஏனென்றால் அந்த அரபு நாடுகள் தலைவர்களுக்கும் விளங்கியிருக்கும், இந்த யுத்தம் தொடர்ந்தினால் அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறதும் ஒரு கேள்விக்குறியா மாறக்கூடிய நிலைமை அந்த நாட்டில் உருவாகும். இனி அதனால தான் உண்மையாக அமெரிக்கா இதிலே அவர்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அமெரிக்கா இதிலே ஒரு கொஞ்சம் பின்னுக்கு ஆவினது என்று தான் எனக்கு விளங்குகிறது. எனவே நாங்கள் இப்போது உலகத்தை பார்த்தால் இந்த உலகத்தில் நியாயத்தை அளிக்க வேணும், நியாயத்தை அமல்படுத்த வேணும், அப்படி ஒரு நிலைப்பாடு ஒன்று உலகத்தில் எங்களுக்கு காணப்படுறது இல்லை. உலகம் எல்லாம் அப்படியோ அமெரிக்கா உலகத்தை அநியாயம் சூழ்ந்திருக்கிறது. அநியாயம் தான் உலகத்திலே நடக்கிறது. அந்த அநியாயத்தை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு தலைமைத்துவங்கள் உலகத்திலே மிக குறைவாக தான் இருக்கிறது. அதை நாங்கள் பார்க்க வேணும். ஏன்னா ஒரு காலத்தில் எங்களுக்கு தெரியும், இந்த 70-75 அந்த காலத்தில் அமெரிக்காவுக்கு கூட தடை போடக்கூடிய பொருளாதார தடை போடக்கூடிய நிலைமையிலே அன்று அரபு நாடுகள் இருந்தது. அவர்கள் அன்று ஒன்று சேர்ந்து பலமாக இருந்தார்கள். அமெரிக்காவுக்கு கூட பொருளாதார தடை போட்டினார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரேலை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இஸ்ரேலுக்கு யார் சரி போனாங்களா, அவர்களுடைய பாஸ்போர்ட்லே இஸ்ரேலுடைய வீசா இருந்தாலண்டா அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்லைனில் கூட அவர்களை பயணம் செய்ய முடியாது. அதனால் அன்று இஸ்ரேலுக்கு யார் சரி போனதாண்டா இஸ்ரேல் என்ன செய்கிறது, அவர்களுடைய இமிகிரேஷனில் அந்த இமிகிரேஷன் சீல் பாஸ்போர்ட்லேயே அடிக்கிறது இல்லை, ஒரு ஹாஃப் ஷீட்லேயே தான் அடிப்பார்கள். ரைட். அதனால் அவர்களுடைய சீல் பட்டா அந்த பாஸ்போர்ட் கண்டம் மிக மோசமான ஒரு வரலாறு. அப்படி கண்டம் யாரும் வீசா கொடுக்க மாட்டாங்க. சரி. அதனால் அவர்கள் அன்று செஞ்சது ஆஃப் ஷீட்லேயே தான் அந்த இமிகிரேஷன் சீலே அடிக்கிறது. போனவர்கள் வரப்போகல அந்த ஆஃப் ஷீட்டை கலட்டி வீசிட்டு தான் வருவார்கள். ஏனென்னா அவர்கள் யாரும் காட்ட விருப்பம் இல்லை, நாங்கள் இஸ்ரேலுக்கு போனோமென்று காட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. அப்படி ஒரு காலம் உலகத்திலே இருந்தது. ஆனால் அமெரிக்காவுடைய சூழ்ச்சினால் இன்று அரபு நாட்டுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, அவர்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய தலைமைத்துவங்கள் தான் இருக்கிறது. இனி அதனால தான் பலஸ்தீனுடைய மக்களுடைய பிரச்சனைக்கும் நியாயத்தை காண முடியாத நிலைமையும் இருக்கிறது. இனி அதனால் இலங்கையில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஒரு பொறுப்பு இருக்கிறது, அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேணும், அந்த நடக்கிற அநீதிக்கு எதிராக
எங்களுடைய குரல்களை எழுப்புறதுக்கு இனி அதனால தான் நாங்கள் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக வெறுமனே பிரார்த்தனைகளோடு நாங்கள் முடங்கி விடாமல் அவர்களுக்கான ஆதரவினை நாங்கள் பாதையிலே இறங்கி வழங்க வரும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம். ஆனால் முஜிபுர் ரஹ்மான் தொடர்ந்தும் பாராளுமன்றத்திலே இந்த பாலஸ்தீன விடயங்களை பேசும் போது, முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களுக்கு தலைமைத்துவம் கொடுக்கும் போது சிலர் நினைக்கக்கூடும் எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பலத்தை இழந்து வரக்கூடிய இந்த நிலையிலே இவர் பாலஸ்தீன விடயத்தை வைத்து எப்படியாவது ஹீரோவாக எத்தனிக்கிறாரோ என்று சிலர் இதற்கு ஒரு அரசியல் சாயம் பூசக்கூடும். எனவே நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், இதற்கு பின்னால் அரசியல் சாயம் பூசப்பட்டிருக்கின்றன? இல்லை அப்துல் ரஹ்மான், என்னுடைய அரசியல் வரலாறுலே நான் 1992 93 பலஸ்தீனுக்கு ஆதரவாக, காஷ்மீருக்கு ஆதரவாக, போஸ்னியாவுக்கு ஆதரவாக, அன்று ஈராக் குவைத் நடக்கிற பிரச்சனையிலே அன்று நாங்கள் சதாம் ஹுசேன் அமெரிக்காவுக்கு எதிராக போராட்டம் செய்த அந்த காலத்திலே நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயங்களுக்கு எதிராக செய்தவர்கள், தெரிந்தவர்களுக்கு தெரியும். இனி அது எனக்கு இந்த எஸ்ஜேபிக்கு வந்து அதிலே இதை பூசிக்கொள்ளத்துக்கு அவசியம் ஒன்று இல்லை. நிச்சயமா நான் எஸ்ஜேபிக்கு வர முந்தியும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இருந்திருக்கிறேன், இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு தலைமை தாங்கியிருக்கிறேன். அமெரிக்கா எம்பசி முன்னுக்கால எத்தனையோ ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம். இனி அதனால் இது எனக்கு ஒரு புது விஷயமும் அல்ல, இது என்னுடைய அரசியலை முன்வைக்கிறதுக்காக வந்து செய்கிற விஷயமும் அல்ல. இது எல்லாருக்கும் தெரியும். நான் அப்படி அரசியல் லாபத்துக்காக வேண்டி இது செய்கிறது ஒன்று இல்லை. நிச்சயமா நீங்கள் ஒரு போராட்ட குணமுடையவர், உங்களுடைய வரலாறை தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் அன்றொரு நாள் உங்களோடு பேசக்கூடிய நேரத்தில் ஒரு அற்புதமான விடயத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினீர்கள். ஒரு காலத்திலே முஸ்லிம்களுக்கு எங்காவது உலகத்திலே எங்காவது ஒரு பிரச்சனை நடந்தால் இந்த மரதான ஜும்மா பள்ளிக்கு முன்னால் இந்த சமூகம் ஒன்று சேரும், உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள். இப்படி இருந்த இந்த சமூகம் இப்போது ஏனோ இந்த பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த அநியாயங்களை பற்றி பேச வேண்டுமாக இருந்தால் வாருங்கள் என்று சொன்னால் வருகிறார்கள் இல்லை, உணர்வற்று போயிருக்கின்றார்கள் என்று கவலைப்பட்டீர்கள். எனவே இந்த ஆர்ப்பாட்டம் இப்போது கொம்பன் வீதியிலே நாளை நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திலே ஒட்டுமொத்த முஸ்லிம்களும், கொழும்பு வாழ் முஸ்லிம்கள் இதிலே பங்கு பெற்றதன் அவசியத்தை பற்றி சொல்லுங்கள். உண்மையாக நீங்கள் சொன்னது போல் இப்போ நாங்கள் 90-92 என்று சொல்கிறது, நானும் எனக்கும் ஒரு மிச்ச இளம் வயசு. அப்போ நானும் ஏலவல் எல்லாம் செய்து யூனிவர்சிட்டி ஓப்பன் யூனிவர்சிட்டியில் லோ செய்கிற காலம். அப்போ அந்த காலத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 92 93 அந்த காலத்தில் உலகத்தில் எங்கே பிரச்சனை நடந்தாலும், இலங்கையிலே எங்கே பிரச்சனை நடந்தாலும் மரதான பள்ளிவாசலில் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்த ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது. அது மரதான பள்ளி அந்த வரலாறு உருவாவினது சும்மா அல்ல. ஏனென்றா முஸ்லீம்களுடைய வரலாறுகளை அன்று தொப்பி, உங்களுக்கு தெரியும் பிரச்சனை ஒன்று வந்தது. அன்று வெள்ளக்காரனுடைய ஆட்சி இருக்கிறனால அன்று தொப்பியை போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு சென்ற நபர்களுக்கு எதிராக அன்று இந்த ஜட்ஜ் அவர்கள் தொப்பியை கலட்டிட்டு நீதிமன்றத்துக்கு வர சொன்னது. ஆனால் அவர்கள் தொப்பியை கலட்டவில்லை. நான் நினைக்கிறேன் அவருடைய பேர் அப்துல் ரஹ்மான் இருக்க வேணும், சட்டத்தரணி ஒருவர். அவர் தொப்பியை கலட்டவில்லை. அவர் சொன்னார், தொப்பி என்று சொல்கிறது என்னுடைய அடையாளம், எங்களுடைய முஸ்லீம் அண்டு சிம்பல், எங்களுடைய அடையாளம் அது. நீ அதனால் நான் அதை கலட்ட முடியாது. அப்படி என்றால் அவருக்கு நீதிமன்றத்தை அன்று வரத்துக்கே தடை செய்தார்கள். நீ அதுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடத்தின விடம்தான் மரதான பள்ளிவாசல். அங்கே பெரிய முஸ்லீம்கள் எல்லாரும் ஒன்று கூடி பெரிய கூட்டங்கள், பெரிய போராட்டம் நடந்த ஒரு வரலாறு இருக்கக்கூடிய ஒரு இடம். இனி அதுக்கு போகிற அந்த உரிமையை கூட முஸ்லீம்கள் வென்றெடுத்தார்கள். அதுக்கு போகிற முஸ்லீம்களுக்கு அன்று வழங்கினார்கள் தொப்பியை போட்டு நீதிமன்றத்துக்கு வர முடியும். நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஜட்ஜ் அவர்களுடைய முன்னாலே தொப்பியை கலட்டாமல் இருக்கக்கூடிய அந்த உரிமையை வழங்கினது அதுக்கு பின்னாலே தான். சரி, அன்று இருந்த நீதிமன்றத்தை இருந்த ஜட்ஜுடைய பேர் தான் லியாஸ் ப்ரோட். உங்களுக்கு தெரியும், கொழும்புலே கிராண்ட் பாஸ்லே நாங்கள் சொல்லுவோம் லியாஸ் ப்ரோட்வே. அந்த பேர் வந்து அன்று அந்த நீதிமன்றத்தில் இருந்த ஜட்ஜுடைய பேர் தான் அன்று அந்த பாதைக்கு வெட்டுப்பட்டிருக்கு. அது வெள்ளக்காரனுடைய ஆட்சி காலத்திலேயே போட்ட பேர். ரைட். எனவே அப்படி ஒரு வரலாறு மரதான பள்ளிவாசலுக்கு இருக்கிறது. அதனால தான் கொழும்பு, இலங்கையிலே அன்று காத்தாங்குடியிலே எல்டிடி தாக்குதல் நடந்தாலும், முஸ்லீம்களை நபி அவர்களை பற்றி கேலி சித்திரம் வரைந்தாலும், முஸ்லீம்களை வடக்கிலிருந்து வெளியேற்ற நேரத்தில்
அலஞ்சி பத்தானிலே நடந்த படுகொலைகள், கல்முனையிலே நடந்த படுகொலைகள், கிழக்கு மாகாணத்திலே நடந்த அநியாயங்கள், கொழும்புக்கு வெளியிலே நாங்கள் இந்த தென்கிழக்கிலே புத்தளத்தில் நடந்த பிரச்சனைகள், பேருவலையிலே நடந்த சம்பவங்கள், எது நடந்தாலும் மரதான பள்ளிவாசல்லே ஆர்ப்பாட்டம் செய்கிற ஒரு கலாச்சாரம் ஒன்று இருந்தது. அதால தான் எனக்கும் ஞாபகம் இருக்குது. 92-93 காலத்தில் பாபர் மஸ்ஜித் பள்ளி இடித்த நேரத்தில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. பொஸ்னியா பிரச்சனையிலே நடந்தது. அதுக்கு பிறகு கிழக்கு மாகாணத்தில் நடந்த எல்டிடி தாக்குதலுக்கு எதிராக, அதே போல் காஷ்மீர் பிரச்சனைகளுக்கு, இப்படி உலகத்தில் எங்கே முஸ்லீம்களுக்கு பிரச்சனை நடந்தாலும், பலஸ்தீன் பிரச்சனையாக இருக்கேலும், எந்த பிரச்சனை நடந்தால், ஈராக் யுத்தமாக இருக்கேலும், அப்படி என்ன நடந்தாலும் அப்படி ஒரு கலாச்சாரம் மற்றும் ஒரு உணர்வு ஒன்று, ஃபீலிங் ஒன்று அன்று இருந்தது. ஆனால் இப்போது கடந்த ஒரு 15-20 வருஷமாக அந்த உணர்வே இல்லாத நிலைமையோடு காணப்படுவது. இப்போ நான் நினைக்கிறேன், அது அடுத்த ஜெனரேஷன் அது கைக்கு எடுக்க வேணும். இப்போ நான் சொல்ல வர்றது, இப்போ நாங்கள் ஒரு காலத்தில் அதை லீட் பண்ணி கொண்டு இருந்தது தான். இப்போ நாங்களும் இப்போ ரிட்டையர் ஆகுற வந்திருக்குது. அதனால இனி அடுத்த யங் ஜெனரேஷன் இதை கைக்கு எடுக்கணும். இந்த சமூக இந்த ஃபீலிங் இருக்கக்கூடிய நபர்கள் முன் வந்து அப்படி கோல் ஃபேஸில் எடுத்ததால தான் ஆட்சி மாற்றமே நடந்தது. இனி அப்படி எங்களுடைய சமூகத்தில் அப்படி இந்த கொஞ்சம் காணக்கூடிய குறவுலே தான் இருக்கிறது அந்த நிலைமை. இனி இதை நாங்கள் உருவாக்க வேணும். இனி நான் சொல்கிறது, இந்த நாங்கள் இப்போ நடக்க போகிற இந்த கூட்டத்துக்கு, ஆர்ப்பாட்டத்துக்கு இளைஞர்கள் வந்து பங்கு பெற வேணும். வந்து அதில் தலைமைத்துவத்தை அவர்கள் எடுக்க வேணும். எடுத்து அவர்கள் இதை எதிர்காலத்தில் அவர்கள் இந்த விஷயத்தில் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் இப்போ எங்களோட நாடு எடுத்தாலும் நாங்கள் இப்போது பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு வரலாறு இருக்கக்கூடிய நாடை எடுத்தாலும் இப்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இங்கே உருவாகி இருக்கிறது. அதுதான் உங்களுடைய கேள்வியாகவே நான் கேட்க பார்த்தேன். இப்போது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ப்ரோ பலஸ்தீனியன், அதாவது பலஸ்தீனத்திற்கு ஆதரவான அரசாங்கம் தான். விமல் ரத்நாயக்க இன்றளவிலும் இலங்கை பாலஸ்தீன நட்புறவு சங்கத்தின் தலைவர் என்று நான் நினைக்கின்றேன். இப்படி இருக்க அண்மையிலே ருஷ்தியின் கைது விவகாரம், நேற்று முன்தினம் இன்னும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற விவகாரம், அதே போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த சபாத் நிலையங்கள், அவர்களுடைய மத வழிபாடுகள் நடைபெறக்கூடிய அந்த சபாத் நிலையங்களுக்கு முன்னால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த போலீஸ் பாதுகாப்பு, நீங்கள் பாராளுமன்றத்திலே கடந்த டிசம்பர் மாதம் என்று நினைக்கின்றேன் ஒரு வினாவை தொடுக்கிறீர்கள். பிரதமர் சொல்கிறார், நிச்சயமாக அது அந்த கட்டிடங்கள் அது சட்டப்பூர்வமானவை அல்ல, இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு ஏன் இந்த இரட்டை வேடம்? இல்லை, அதுதான் இப்போ நாங்கள் உண்மையாக இப்போ உருவாக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு நாங்கள் இடதுசாரி கொள்கை இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். மற்ற கட்சிகளுக்கு விட அவர்கள் இந்த பலஸ்தீனே சம்பந்தமாகவும் அமெரிக்கானுக்கு இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு அரசியல் மூமெண்ட் ஒன்று தான் இப்போ வந்த அரசாங்கம். நானும் கூட எதிர்பார்த்தோம் அவர்களுடைய ஆட்சியின் கீழே மற்ற அரசாங்கத்துக்கு விட அவர்கள் இந்த அமெரிக்காவுடைய விஷயத்திலே இஸ்ரேலுடைய விஷயத்திலே நிலைப்பாடு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நாங்கள் பார்த்தோம்னா மற்ற அரசாங்கத்துக்கு விட நிலைப்பாடு மிக மோசமான நிலைமைக்கு வைத்திருக்கிறது. ஏனென்றால் இப்போ இஸ்ரேல் வந்து இப்போ ஈரானுக்கு அடித்த விஷயத்தில் அரசாங்கத்துடைய வெளிநாட்டு அமைச்சர் உடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம் என்றால் அது உண்மையாக ஈரான் இஸ்ரேல் என்ற பெயர்கள் கூட அங்கே இடம்பெற்றிருக்க ஸ்டேட்மெண்ட்ல இல்லை. அப்போ உண்மையாக அந்த ஸ்டார்ட்ல ஈரானுக்கு இஸ்ரேல் தான் நடிச்சது. இப்போ அதை கூட அவங்க மென்ஷன் பண்ணி இஸ்ரேலை கண்டெம் பண்ணின ஒரு அறிக்கையும் இல்லை. மற்ற அமெரிக்கா வந்து ஈரானுக்கு தான் பொம் பண்ணினது. இப்போ அதை கூட அவங்க இன்னும் கண்டம் பண்ணி ஒரு அறிக்கை கூட சரி விடவில்லை. இனி அதிலே விளங்குது அவங்கள் எதிர்கட்சியில் இருந்த நிலைப்பாட்டுக்கு விட இப்போது ஆட்சிக்கு வந்ததுக்கு போகிறோம் அந்த நிலைப்பாடு மாறி இருக்கிறது. அது எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது. இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ இந்த சபாத் ஹவுஸை பற்றி இப்போ நான் 2 கிழமைக்கு முன்னாலே நான் அது மீண்டும் கேள்வி எழுப்பினேன். அதிலே கூட அமைச்சர் அவர்கள், கலாச்சார அமைச்சர் அவர்கள் கூறினது 3 இடம் இருக்கிறது, அதுகள் அனுமதி எடுத்தில்லை என்று. இந்த கொல்பிட்டியில் இருக்கக்கூடிய இடம், தெஹிவலையில் இருக்கக்கூடிய இடம், மற்றது கிம்ரிகசாயில் இன்னொரு இடம் ஒன்று இருக்கிறேன்னு சொன்னார்கள், வெலிகமையிலே ஒரு இடம் ஒன்று இருக்கிறேன்னு சொன்னார்கள். அவர்கள் அனுமதியை வழங்கில்லை என்று
சொன்னார்கள். நான் கேட்டேன், அப்படி என்றால் நீங்கள் ஏன் பாதுகாப்பு வழங்குறீர்கள்? இப்போ அதுக்கு உண்மையாக சரியான பதில் ஒன்று அவர்கள் தரவில்லையா, ரைட்? அப்போ அனுமதியை எடுக்கவில்லாட்டி பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவசியமும் இல்லை. ஆனால் அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அதிலே விளங்குது இஸ்ரேலும் அமெரிக்கா அரசாங்கமும் இந்த அரசாங்கத்துள்ளுக்கு அழுத்தம் அவர்கள் இதில் அழுத்தம் கொடுத்து இருக்கிறார்கள் என்று அரசாங்கத்துடைய நடவடிக்கையால விளங்குறது. இப்போ நீங்க சொன்னது போல இப்போ ஒரு கிட்டத்தில் வெளிவந்தது மாவனல்லைக்கு சேர்ந்த ஷுவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞரை 21 வயசு அவரை கைது செய்திருக்கிறார்கள். நான் இன்று காலையிலே அவருடைய தகப்பனோட நான் கவித்தேன். அப்போ அவர் சொன்னார் விஷயம் தான் என்னென்றால், அவர் தெஹிவலியிலே இருக்கக்கூடிய அந்த சபாத் ஹவுஸால முன்னால் போனதுனால அவரை சந்தேகத்துக்கு கைது செய்திருக்கிறார்கள். இனி அவர்கிட்ட ஐடென்டி கார்டு அண்டு இருக்கவில்லை. அப்போ ஐடென்டி கார்டை கொண்டு வந்து காட்டினதுக்கு பிறகு அவரை நீதிமன்றம் மூலமாக அவரை விடுதலை செய்திருக்கிறார்கள். விடுதலை செஞ்சதுக்கு பிறகு மாவனல்லே அவருடைய வீட்டுக்கு வந்து மீண்டும் தெய்வல போலீஸும் மாவனல்ல போலீஸும் வந்து அவரை மீண்டும் கைது செய்து இப்போ 9 மாதமாக அக்டோபர் மாதம்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அக்டோபர் 24 என்று சொன்னார். அப்போ அவர் இப்போ ஒரு 9 மாதமாக அவர் இன்னும் சிறையிலே தான் இருக்கிறார்கள். அப்போ நான் கேட்டேன் என்ன குத்தம் என்று. அப்போ சொன்னார்கள் அவருடைய டெலிஃபோன்லே ஈஸ்ராயலை எதிர்த்த ஒரு போஸ்ட் ஒன்று இருந்தது. அதுதான் இருந்திருக்கிறது என்று தான் அவருடைய சட்டத்தரணி சொன்னது என்று தாப்பன் அவர்கள் கூறினார்கள். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை தான், இப்போ சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய ஷபாத் ஹவுஸ் முன்னாலே நாங்கள் போனால் எங்களே கைது செய்கிறது. ஆனால் அந்த ஷபாத் ஹவுஸை மூடுறதுக்கு நடவடிக்கை இருக்கிறது இல்லை. அது முன்னாலே நாங்கள் யார் சரி போனால் எங்களே சந்தேகம் பண்ணி எங்களே கைது செய்கிறது. சட்டவிரோதமாக அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஷபாத் ஹவுஸை மூடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை, ரைட்? இப்போ அதில் விளங்குது இலங்கையிலே நிலைமை அவ்வளோ நல்ல இல்லை. ஏனென்றால் இப்போ நாங்கள் பார்த்தோமென்றால் எங்கள் புத்துவில் அருகாம்பேலே கிடைக்கக்கூடிய தகவல் இஸ்ரேல் சேர்ந்த மக்கள் இராணுவத்தில் இருந்தவர்கள் நிறைய பேர் வந்து இப்போ அங்கே அவர்களுடைய ஆதிக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்போ எங்களுடைய நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்தை மத்தியிலேயும் பல விடயங்கள் இஸ்ரேல் உடைய அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஊடகங்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள், அதே போல ஜேர்னலிஸ்ட்மார்களுக்கு பல உதவிகள் செய்கிறார்கள். அதனால் இப்போ எங்களுடைய நாட்டுடைய பெரும்பான்மை மக்களுடைய சிந்தனையும் இஸ்ரேலுடைய ஒரு ஆதரவாக வரக்கூடிய நிலைமை மாறிக்கொண்டு வருவது. நிச்சயமா இனி நான் நினைக்கிறேன் அது அவ்வளோ எதிர்காலத்தில் எங்களுடைய நாட்டுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயமும் அல்ல, இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம் சமூகத்துக்கு ஆரோக்கியமான விஷயம் ஒன்றும் அல்ல. இதை பற்றி நாங்கள் மிக டீப்பாக தீவிரமாக சிந்திச்சு அதுக்கு என்ன செய்ய வேணும் என்று பல விஷயங்கள் செய்ய வேணும் நாங்கள். ஏனென்றால் அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய நாட்டிலேயும் இவர்கள் வந்து பல பிரச்சனைகள் எங்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் இடையிலே தோற்றுவிப்பார். அதாவது இன்று பாலஸ்தீனத்திலே நடைபெறக்கூடிய விடயம் நாளை இலங்கையில் வருவதற்கான சாத்தியம் இருக்கிறது. அதனால இதை கொஞ்சம் நான் நினைக்கிறேன் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் உறுப்பினர்கள் இதை பற்றி மிக தீவிரமாக அவர்கள் சிந்திக்க வேணும். சிந்திச்சு அவர்களுடைய தலைமைத்துவத்துக்கு இதை பற்றி சொல்ல வேணும். அதாவது நாங்கள் கேள்விகளை எழுப்பக்கூடிய நேரத்திலே எங்களே கண்டம் பண்ணி நாங்கள் அரசாங்கத்தை விமர்சனம் செய்கிறது என்று சொல்லாமல் அவர்கள் இந்த அடிமட்டத்தில் கீழ்மட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி அவர்கள் அவருடைய தலைமைத்துவங்களுக்கு இதை சொல்லி அவர்களை எப்படி சரி இதுக்கு எதிராக அவர்களை திருப்பிக் கொள்ள வேணும் அரசியல் தலைமைத்துவத்தை. ஏனென்றால் அந்த பொறுப்பு அதில் இருக்கக்கூடிய முஸ்லிம் உறுப்பினர்களுக்கு இருக்கிறது. இனி அப்படி இல்லாமல் அவர்கள் எங்களையே விமர்சனம் பண்ணி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. அதனால் அவர்கள் முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவம் பண்ணக்கூடிய நபர்கள், அவர்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். இனி அதனால் அவர்களுக்கு மிக பொறுப்பொண்டு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது நகர சபைகள் பிரதேச சபைகள் இருக்கக்கூடிய NPP உறுப்பினர்கள்
இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ளலாமா? கலந்து கொள்ளலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. இது நாங்கள் சொன்னது போல இதில் ஒரு அரசியல் நோக்கம் கிடையாது, ஒன்றும் இல்லை. ஒரு கட்சி செய்கிற ஒரு விஷயம் ஒன்றும் அல்ல. எல்லாருக்கும் பலஸ்தீன் மக்களுடைய ஆதரவு, சுதந்திரத்துக்கு அவர்களுடைய போராட்டத்தை அனுமதி செய்தவர்களுக்கு இதிலே கலந்து கொள்ள இயலும். அதே போல ஈரானுக்கு நடந்த அநியாயத்துக்கு எதிராக யாரு பேசுகிறார்களோ, யாரு அதை பற்றி காய்க்கிறார்களோ அவர்களுக்கும் இதிலே வந்து கலந்து கொள்ள இயலும். நாளைய தினம் 3 மணிக்கு, நாளைய தினம் திங்கட்கிழமை தினம் ஒரு பிஸியான நாள். கொழும்பிலே எல்லா கடைகளும் திறந்திருக்கும். ஆனால் இது ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வு. அனைவரும் கடைகளை மூடிவிட்டு வருவதை நான் விரும்புகிறேன் என்று அன்றொரு நாள் சொல்லி இருந்தீர்கள். எனவே இந்த நேர்காணலை பார்க்கக்கூடிய மக்களுக்கு இறுதியாக நீங்கள் சொல்லக்கூடிய, உண்மையாக நாங்கள் நினைக்கிறோம், கொழும்பு நகரத்தில் இருக்கக்கூடிய பல வியாபாரிகள் இருக்கிறார்கள், நிறைய வியாபாரம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அண்டே நீங்கள் சொன்னது போல திங்கக்கிழமை நாள், எல்லாரும் வேலைக்கு போகிறது நாள், வியாபார ஸ்தானங்கள் திறந்து இருக்கிறது. ஆனாலும் நான் அவர்கள்கிட்ட எல்லாரும் வேண்டுகோள் விடுறது என்னென்றால், இது முஸ்லிம் சமூகத்துடைய பிரச்சனை மட்டுமல்ல, இது வந்து மனிதாபிமான பிரச்சனை ஒன்று இது. எனவே அந்த பிரச்சனைக்கு எல்லாரும் அதை பற்றி நினைத்து, இது எங்கள் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது. இது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அல்ல. இந்த மனித சமுதாயத்துக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. இந்த மனித சமுதாயத்தை அழிக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறது, அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் செய்கிறது நான் நினைக்கிறேன் எல்லாருடைய கடமை. இனி அந்த வகையில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் கிட்டாலே நான் கேட்கறது என்னென்றால், அன்று 2 மணிக்கு நீங்கள் உங்களுடைய வியாபார ஸ்தானங்களை, கடைகளை மூடி இந்த பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவாக உலகத்துக்கு நியாயம் கிடைக்க வேணும், அநீதிக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக மனிதாபிமானத்தை விரும்பக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் நாளை மாலை 3 மணிக்கு வேக்கந்த ஜும்மா பள்ளிக்கு முன்னால் வாருங்கள். நடைபவனி அங்கே இருக்கின்றது என்பதை தான் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய இறுதி வேண்டுகோளாக இருந்தது. எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முழுமையாக பார்த்திருந்தால் நீங்கள் பலருக்கும் இதை ஷேர் செய்து கொள்ளுங்கள். அனைவரும் வாருங்கள், மனிதாபிமானத்தை நேசிக்கக்கூடியவர்கள் அனைவரும் வாருங்கள் என்ற தாழ்மையான வேண்டுகோளை விடுத்தவனாக இன்றைய இந்த கலந்துரையாடலை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வந்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில் சொன்ன சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி. உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk